பச்சைப்பயிறு தோசை நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ரீசன் என்னென்னா அதில் ஃப்ளேவர் எதுவும் இல்லை அப்படின்றதுக்காக மட்டும்தான். ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களோட ரெகுலர் ரெசிபீஸில் ஆட் ஆகிடும். ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் 1 கப் பச்சைப்பயிறு, 1 கப் இட்லி அரிசி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுத்தையுமே ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ண பிறகு இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 4 hours அதை அப்படியே விட்டுருங்க. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நல்லாவே ஊறிடுச்சு. ஊறினதை அப்படியே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ளேவருக்காக நான் இதில் இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்ல ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம். தவா சூடான உடனே வழக்கம் போல் தோசை பண்ணுற மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் மட்டும் கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கலாம், அப்போ தான் நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு வெந்த உடனே ஃப்ளிப் பண்ணிவிட்டு திருப்பியும் நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். இந்த பச்சைப்பயிறு தோசையை நான் வெங்காய சட்னியோட பேர் பண்ணியிருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இல்லை நைட் டின்னர் ரெண்டுத்துக்குமே நல்லாவே சூட் ஆகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பக்கம் வாங்க, மீட் பண்ணலாம் எப்படி இருக்குன்ட்டு.